ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொண்டு ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் அந்த மாதிரி வந்து பண்ணால் புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்கவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம்னா வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பண்ணால் புக் மாதிரி தகுந்த மாதிரி பிக் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெல்லில் ட்ரான்சிஷன் பெல்லுன்னு மூணாவது எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது மேல் ஸ்ட்ரென்த் இருக்காது, அதோட வேலையை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிட்டு லைட்டாக 5 வச்சுக்கோங்க போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இப்போ கலர் நைட்டில் எக்ஸ்பிரஷன் காமன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் லைட்டு கம்மி பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இப்போதைக்கு போதும், வேணால் நம்ம அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த சென்டருக்கு கீழே வந்து பார்த்தா ஒரு ஆர்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணால் இது இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து ஜஸ்ட் 100 இருக்கிறது ஒரு 30லேருந்து ஒரு 35க்குள்ளே நீங்கள் வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பண்ண இது இன்னும் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ண கம்மி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ண கம்ப்ரஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாஷையும் கொடுத்து ஒரு காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு பிக்குக்கு போய்க்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணி இந்த பாஷையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதே சேம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணாக்க இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டெம்ப்ளேட்டே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. ஜஸ்ட் நான் இதை வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இது இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, எனக்கு கரெக்டாக சாங் எண்டு வரைக்கும் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால ஸ்பீட் யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறதும் அதே ஸ்பீட் ஐக்கில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம சென்டர் பிக்கு எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ண பேக் போய்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்றே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். இதில் சாங்குக்கு மேலே ஒரு 2 ஆரஞ்சு கலர் இருக்கா, ஸோ அதில் தான் நம்ம வந்து பண்ண பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன், ஸோ அங்கே காப்பி பண்ணதே இந்த பாஷையும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ண புக் மார்க் வரைக்கும் அந்த 2 லேயருமே இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது கம்மியாக இருக்குனாக்க அதை எப்படி கட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து பண்ணால் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எம் பண்ணுறது அதே சேம் மெத்தடில் அதே ஸ்பீட் ஐக்கனில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் கொடுத்து கீழே மோஷன் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தவிர நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தவிர நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எங்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேல் கார்னில் எஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ்அவுட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண பேக் போய்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ வந்து பண்ண இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு நான் கீழே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுன்ற கொடுத்து இந்த ஸ்டார் ஐக்கன்
மாதிரி இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அந்த பிக்கு இப்போ நீங்கள் 4:5 தான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பிக்கை தான் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணணும் ஜஸ்ட் நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் வந்து பண்ண எஃபெக்டில் ஆட் ஆகிடுச்சா ஸோ இதே சேம் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற அந்த லேயருமே நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம் ஓகே ஸோ ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு அங்கே காப்பிடுறது இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க ஸோ இது எப்படி கம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைமுக்கு எத்தனை கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் நாம் இப்போ எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஜஸ்ட் டிக்கில் இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலஃபெண்டை கொடுத்து இந்த ஸ்டாயிங் கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை என்ன பிக் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் பண்ண அந்த பிக்கை நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே இந்த ரெண்டுத்துலேயும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஆட் ஆகிடுச்சா ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணால் இது ரெண்டுத்தையும் நாம் குரூப் பண்ணி அதில் ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை குயிக்காக பார்த்துலாம் ஓகேவா ஓகே ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் புக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி கொண்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு பிக்கில் வந்து பண்ண இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாக்ஸ் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா அது வந்து பண்ண குரூப் ஆயிடும் ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த 2 பிக்குமே வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க ஓகே ஆச்சு ஸோ இப்போ நாம் இதில் வந்து பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த குரூப்புக்கு வந்துக்கோங்க ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டன் ஷேடோவில் வந்து பார்த்தா இந்த ஆப்ஷன் இருக்கா இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் பொசிஷன் இருக்கும் ரெண்டுத்தையும் வந்து பண்ணால் நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு மேலே சைஸ் இருக்கா இது சைஸ் வந்து பண்ணால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 40 போதும் நெக்ஸ்ட்டு கீழே ஆல்ஃபா வேண்டாம் நீங்கள் வந்து பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பண்ண ஒரு 85 இல்லாட்டி 80 வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மூவ் அண்ட் ட்ரேசரில் வந்து பார்த்தா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்கட்டும் கீழே ஃப்ரீக்வன்சி இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 0.50 வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ண மேக்னியூன்னு இருக்கா ஜஸ்ட் 25 இருக்கிறது ஒரு 50க்கு அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்கோங்க இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு அதே மோட்ஸில் வந்து பார்த்தா ஸ்விங்கின் லாஸ்ட் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்க இப்போ மேலே ஃப்ரீக்வன்சி இருக்கா அதை ஜஸ்ட் வந்து பண்ணாக்க டூல் இருக்கிறது 0.50 வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஆங்கிள் 1 இருக்கா அதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு -1.5 டிகிரி வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஆங்கிள் 1 -1.5 வச்சுங்களா ஸோ இப்போ ஆங்கிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா +1.5 டிகிரி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணால் உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிச்சா ஓகே ஸோ இந்த எஃபெக்ட் அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ண எப்படி ஃபேஸ் பண்ணு பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் செகண்டு பிக்குடைய குரூப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைலுக்கு நேரமாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனில் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படி ஆஃப்லேயே நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இந்த குரூப்பில் அப்படியே ஆட் ஆயிரும் ஸோ இதே சேம் மெத்தடில் நம்ம அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ண இந்த எஃபெக்ட் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஓகே லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் வந்து பண்ண ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் அது பார்க்குறதுக்கு இதை விட இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரெஸை கொடுத்து கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க போதும் இப்போ இந்த லேயரை சாங் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் இப்போ கலர் நேட்டில் ஃபஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் லைட்டாக கம்மி வேணால் உங்களுக்கு வந்து கிரே கலர் வந்து பண்ணால் கிடைக்கும் ஸோ கரெக்டாக ஒரு 10-11 வச்சுக்கோங்க எனக்கு அந்தளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நாம் லிரிக்ஸ் எடிட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு நான் கொடுத்த ப்ரீஷெட் எக்ஸல் ஃபைலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ கீழே மூவ் பண்ணினாக்க லிஸ்ட் கொடுத்துட்றோம் பட் இதில் எஃபெக்ட் இருக்காது ஒரே 2 எஃபெக்ட் தான் குயிக்காக சொல்லிடுறேன் ஜஸ்ட் நான் இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நான் கிளிக் போய்ட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படி நான் வந்து பேக் வந்துக்கிறேன் ஸோ இப்போ நாம் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி வந்து இங்கே நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம்
ஜஸ்ட் அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் வந்து பார்த்தா அந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் ஆப்ஷன் பிளாக் இருக்கிறது ஒயிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பொசிஷன் இருக்கா ரெண்டுத்தையும் ஆன் பண்ணாக்க நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. இப்போ சைஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டை இன்க்ரீஸ் பண்ண ஸோ உங்களுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ண கிடைக்கும். ஒரு 40 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது 0.50 இருக்கிறது 0.3030 மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட்டர்ஸில் போய்ட்டு உங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிக்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மெட்டில் கொடுக்குறேன், வேணுன்றதை நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த லிக்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணால் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு லாஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் மிஷின் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு சாங்கை ப்ளே பண்ணி எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அங்கே எனக்கு இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிக்ஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி லிக்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே, லிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தினாக்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தா ஒரு மியூசிக் டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆட் பண்ணி நம்ம குயிக்காக ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேக் போய்ட்டு நம்ம ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி டூலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணுவேனே சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு கம்மியாக எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் நார்மலே கட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு என்னென்னா நான் என்ன சாங் எடிட் பண்ணணும் அந்த சாங்குடைய லிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வேணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கலர் சேஞ்ச் பண்ணுறது கலர் ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மியூசிக் டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு கொண்டு வந்து ப்ளஸ் விட்டு மீடியா கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்க இந்த மியூசிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தா நான் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் வந்து பண்ண கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பண்ண லைட்டாக கீழே வந்து பண்ண இறக்கலாம். ஸோ அதுக்கு மாட்ஸில் போய்ட்டு நான் லைட்டாக வந்து பண்ண கீழே இறக்கிறேன். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாங் எந்த வரைக்கும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால நான் ஸ்பீட் கடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வந்து பண்ணால் இதில் மேலே அந்த டெஸ்ட்டில் பட்டர்ஃப்ளையே நம்ம ஆட் பண்ணலையே. ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த இமேஜ் வந்து பண்ணால் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின்னு கொடுத்துங்க. ஜஸ்ட்டு இப்போ மோட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் நான் வந்து பண்ணால் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் செட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து பேக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேல் செட்ஸில் எம்ஐன்னு கொடுக்குறேன். மிரர் ஃபஸ்ட் எஃபெக்ட் எடுத்தால் அது நான் செலக்ட் பண்ணிவிட்டு சேனல் செட்டிங் கொடுத்துறேன். ஜஸ்ட் அது ஆப்போசிட்டில் வந்து பண்ணால் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பண்ணால் அதில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது சாங் எந்த வரைக்கும் வந்து பண்ணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் ஃபேரி நோட் எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இது வந்து பண்ணாக்க இன்னும் மட்டும் நாம் லைட்டாக நம்ம வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 போதும். ஓகே, அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மார்க்கா மீண்டும் கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.